இந்த பொண்ணு இப்போ எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு இவங்களுக்கு. பொண்ணுக்கு ஜுவல்ஸு, காரு இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. அதுவுமே பத்தலைன்ட்டு அவங்க வீட்டில் அவங்க மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து வரதட்சணை கொடுமை பண்ணி உடம்பாலையும் மனசாலையும் ரொம்ப வேதனை அனுபவிச்சு அவங்களால இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அதனால் அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. இப்போ அவங்க நம்ம கூட இல்லை. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களோ இல்லை உங்கள் பொண்ணை உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களோ இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உயிர் தானே. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதுதான் நமக்கு முக்கியம். காசு பணம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நல்லவங்களா, நல்ல ஃபேமிலியா, பையன் நல்ல பையனா, நம்ம பொண்ணை வச்சு நல்லா பார்த்துப்பானா அப்படின்றத மட்டும் பாருங்கள். லவ் பண்ணுற நீங்களும் அப்படி தான். இந்த பையன் நம்மளை வச்சு நல்லா பார்த்துப்பானான்னு பாருங்கள். அவங்ககிட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது, வீடு இருக்குது. அதை பார்த்து லவ் பண்ணாதீங்க, அதை பார்த்து கல்யாணமும் பண்ணாதீங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க இந்த வாரம் நல்லாயிருக்கும், அவங்க சொல்கிறாங்க இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். அடுத்தவங்க சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆகிறது இதுதான் காரணமாக இருக்கும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவள் சொல்கிற ஒரே ஆள் அவங்க அப்பா, அவங்க அம்மா தான். ரீசெண்டாக அவங்க அப்பா வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு, ஒருத்தனுக்கு ஒருத்தியாக என் பொண்ணு செத்துட்டா, அதை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணி உடம்பாலையும் மனசாலையும் இவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பான். அந்த ஒரு இதுவும் இல்லாமல் என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருந்து செத்துட்டா அப்படின்ட்டு மீன் பண்ணுறாரு. அதுலேருந்தே தெரியுது அவன் ஒரு ப்ராப்ளம்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு ஒரு கெஸ் பண்ண முடியுது. ஸோ மேபி அந்த பொண்ணுக்கு யாராச்சும் கூட இருந்து அவள் ப்ராப்ளம் இருக்கும்போது நான் உன்னை பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஆறுதலாக பேசியிருந்தா அந்த பொண்ணு இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருக்கலான்னு தோணுது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க சில பேர் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம சொல்ல வரதை வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறதுக்கும் டைம் இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய பேர் சூசைடுன்ற ஒரு லெவலுக்கு போகிறாங்களோன்னு தோணுது. ஸோ காசு பணம் இருக்கிறவங்கலாம் ஜாலியாக இருப்பாங்க, காசு பணம் இல்லாதவங்க வந்து ஏழையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த பொண்ணுக்கு காசு பணம் எல்லாமே குறை இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த பொண்ணோட லைஃப் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னரில் தான் இருக்குது நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காசு பணம் இல்லைனாலும் 2 பேரும் சேர்ந்து சம்பாரித்து காசு பணத்தை சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் சந்தோஷங்கிறது வந்து 2 பேரும் நினச்சாதான் முடியுமே தவிர அது காசு பணம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் கூட இருக்கவங்களோ உங்கள் சர்க்கிளில் யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இல்லை ஏதாவது சேடாக இருக்காங்க அப்படின்னா கேளுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்குறதுனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது. ஸோ நிறைய பேர் இருக்காங்க இங்கே, வெளியே சொல்லாத அளவுக்கு மனசில் கஷ்டத்தோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்களுக்கு அவங்க மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த சூசைட்லேருந்து நிறைய பேரை நம்ம காப்பாற்றலாம். அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு எனக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தான் நம்ம லைஃப்பை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இக்னோர் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இந்த சூசைடுன்னு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மனசில் பாரத்தை வச்சுக்காதீங்க. பாரத்தை வச்சுட்டிங்கன்னா அது பல கோணத்தில் யோசிக்க தோணும். யோசித்து உங்கள் மைண்ட் வந்து சூசைடுன்ற ஒரு லெவலுக்கு போக சொல்லி தூண்டிடும். அதுக்காக தான். ஸோ